Hello friends, welcome to Benita's Food Book. இந்த வீடியோவில் 2 விதமான பப்பாளி ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று பப்பாளி ஜூஸ், இன்னொன்று பப்பாளி ஆரஞ்சு ஜூஸ். ஃபஸ்ட்டு பப்பாளியோட தோலை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். பப்பாளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பப்பாளி ஆரஞ்சு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பப்பாளி ஆரஞ்சு ஜூஸ் செய்வதற்காக ஒரு ஆரஞ்சு எடுத்துருக்கிறேன். அதோட தோலை கட் பண்ணிடலாம். தோலை நீக்கிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி இதை குறுக்கே 2ஆக கட் பண்ணிக்கோங்க. சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பப்பாளியோட தோலை நீக்கிட்டு சீடையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க.
இதில் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பப்பாளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கப்பில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பப்பாளி ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப் வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பப்பாளி ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.